பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே. தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும். அதிகாரங்கள் மறைந்து போகும். செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும். கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும். அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. உதவி வீணாகாது. நல்ல சொற்கள் வீணாகாது. அன்பு வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். நீ மனிதரிடம் மனிதனாக பழகு. அன்பாக பழகு. அவருக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு. காலத்தோடு பழகு. யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. அதேபோல உன் பேச்சும் அமைதியோடு இருக்கட்டும். நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது. குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே என் குழந்தையே. உன்னிடம் நான் காட்டுவது மௌனம். ஏனென்றால் நீ நினைக்கலாம், அம்மா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று. அந்த நினைவை அறவே நீ ஒழித்துவிடு. ஏனென்றால் என் விருப்பமே சதா உன்னோடு இருப்பதாகும். உங்களில் எத்தனை பேர் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள்? அப்படி அவர்கள் என் நாமத்தை சதா சர்வ காலமும் சொல்லிக்கொண்டு வந்தால் நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு இடம் ஏது? என் பக்தர்களின் இதய கமலமே நான் வீற்றிருக்கும் சிம்மாசனம். என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்பது பேச்சிற்கே இடமில்லை. நான் எப்போதும் உங்களுடனேயே இருக்கின்றேன். உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நிம்மதியாக இருங்கள். உங்களோடு எப்போதும் உங்கள் அன்னையான நான் இருக்கிறேன். நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன். என்னை மனதால் நினைத்தாலே போதும். உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன். இப்போது நீ என்னை நினைத்தாயல்லவா? அதனால்தான் உன்னை காண ஒரு நொடியும் தாமதமில்லாமல் வந்துவிட்டேன். உன் எதிர்காலத்தை அறிந்தவள் நான். ஆகையால் என்னை நீ ஆராயாமல் நான் உனக்கு நிகழ்காலத்தில் வரமாக கொடுத்திருப்பதை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு அமைதியாக இரு. உன்னுடைய பாரத்தை என்னிடம் ஒப்படைத்த பிறகும் அதை பற்றி நீ நினைத்து கொண்டு இருந்தால் நான் எப்படி செயல் புரிவது? உன்னுடைய சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி. இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கை கொள். என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது. இந்த சூழ்நிலையில் நீ பணம் இல்லாமல் தவிக்கலாம். ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய். ஒருபோதும் நீ கலங்காதே. உன்னை உன் அன்னை மீனாட்சியான நான் நிர்கதியாய் விடமாட்டேன். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் மீனாட்சி தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?